Hello and hi friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த செட் ஒர்க் பண்ண போகிறோம் ரியல் டைமில். அதனால் இந்த செட் ஒர்க்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் டெரஸில் பார்த்தீங்கன்னா 28 ஃபீட்டு வித்து. இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 66 ஃபீட்டு 6 இன்ச்சஸ்ஸு. இதில் வந்து இடையில நம்மளுக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஹெட்ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்னா வாட்டர் டேங்க் இருக்குது. இதில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல செட் ஒர்க் போடணும். அப்போ செட் ஒர்க்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். காலம் பார்த்தீங்க அப்படின்னா காலம் வந்து 4x4 இன்ச்சு ஸ்கொயர். அந்த 4x4 இன்ச்சு ஸ்கொயரில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8x8 பேஸ் பிளேட்டில் 4 போல்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு போல்ட் நெட்டு. இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1/2 இன்ச்சு போல்ட் நெட்டு. இது 1/2 இன்ச்சு போல்ட் நெட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 1.5 1/2 போல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் காலமை ப்ளேஸ் பண்ணோன்னே அதுக்கப்புறம் என்னென்னா டெரஸ் மெம்பர். இப்போ காலமோட ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது ஒரு 20 ஃபீட்டு. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 10 ஃபீட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அகைன் ஒரு 10 ஃபீட் போயிட்டு மீதி இருக்கிற அந்த பிளேஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலமோட ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரஸ் மெம்பரை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ரஸ் மெம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ் மெம்பர் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேபிள்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இந்த கேபிள்டு ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் கார்டு டாப் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பாட்டம் கார்டும் டாப் கார்டும் பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் அப்படின்னா 3x 1.5 இன்ச்சு 3 கொண்ட பைப் சைஸ் வந்து என்னென்னா டாப் கார்டு பாட்டம் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா டயகனல் வெப்பு வெர்டிக்கல் வெப்பு. இது சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு ஸ்கொயர் டியூப் 1.5 இன்ச்சு ஸ்கொயர் டியூப் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா மிடில் வெப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா லீனியராக எல்லாத்துக்குமே ட்ரஸ் மெம்பர் பண்ணியாச்சு. ஆனால் ஃபைனலாக நம்மளுக்கு இங்கே வந்து என்ன அப்படின்னா டேங்க் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த இடத்த வாலில் இதுமாரி ரூஃபில் ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இல்லை இதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் எதுக்குன்னா இந்த இடத்துலேருந்து வெளியில் வர பர்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்டிலவராக இருக்கும். கேன்டிலவராக இருக்குன்னா நம்ம அதில் ஏறி நிற்கவும் முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி இருக்காது. அதுக்காக இந்த இடத்துல பர்லினை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஆர்டினரி ட்ரெஸ் மெம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் 3 கொண்ட பைப்பில். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பர்லினை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பர்லினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ளீட் பீஸை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ளீட் பீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த க்ளீட் பீஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்படியே டுவோர்ட்ஸ் அப்போர்டில் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணும்போது டுவோர்ட்ஸ் அப்போர்டு தான் கொடுக்கணும். அப்போ தான் லோடு ஃபுல்லாகவே என்னென்னா இந்த க்ளீட் பீஸில் ரெஸ்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா டுவோர்ட்ஸ் அப்போர்டில் வச்சுருக்கேன். அதனால் க்ளீட் பீஸ் பொருளாக பார்த்தீங்க அப்படின்னா அப்போர்டில் இருக்கிறதுனால லோடு ஃபுல்லாக இதில் வந்துடும். இந்த போல்ட் நெட் வந்து என்னென்னா அந்த பொசிஷன் மூவ் ஆகாமல் வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த போல்ட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலர்சம் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதுலேருந்து 1/4 இன்ச்சு கூட இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா 0.375 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த போல்ட்டோட சைஸு. இது வந்து பிரிட்டிஷ் போல்ட்டுன்றதுனால உங்களுக்கு வந்து காலர்சம் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பர்லினை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பர்லினோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்லினோட பைப் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2:1.5. இது வந்து என்னென்னா இது வந்து 1.5 இன்ச்சு, இது வந்து என்னென்னா 2 இன்ச்சு. அப்போ 2x 1.5 இன்ச் சைஸ் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பர்லினில் போட்டிருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதோட உங்களோட இடம் முடிஞ்சிச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சரல் மெம்பர் எதுவுமே என்னென்னா இந்த வாலை தாண்டி வெளியில் எக்ஸீட் ஆகாது. அதனால் இந்த இடத்துல வெளியில் எதுவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஆனால் இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வால் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல வால் சைடில் வால்லேருந்து என்னென்னா 1 ஃபீட் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சைடு செட் பேக் இங்கே இருக்குது. சைடில் சந்து இருக்கிறதுனால இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மெம்பர் ஸ்ட்ரக்சரல் மெம்பர் போட்டாச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேலே என்ன பண்ணலாம்னா டாப்பில் கவர் பண்ணுறதுக்காக டாப்பில் ரூஃபிங் ஷீட் போட்டுடலாம். இதில் டாப் ரூஃபிங் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா 0.47 mm திக்னஸ் ஷீட்டு. இந்த ஷீட் வந்து நம்மளுக்கு நிறைய கலர்ஸில் அவைலபிலிட்டி இருக்குது. ஃபர்தராக கஸ்டமரோட நீடு என்னவோ அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரிஞ்சு ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கவர் ஷீட்டு. 2 ஷீட்டு இணையிற இடத்துல நம்மளுக்கு கேப் இருக்கும். இந்த கேப்பை ஹைட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல ரிஞ்சு ஷீட் போட்டிருப்போம். அதேமாரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளைன் ஷீட்டை வச்சு கவர் பண்ணுறோம். ப்ளைன் ஷீட்டை வச்சு அந்த ட்ரெஸ் மெம்பரை கவர் பண்ணுறதுக்காக என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஹைட் பண்ணுறதுக்காக மறைச்சிருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லாங் ஸ்பேனாக இருக்கிறதுனால சென்டரில் வந்து என்னென்னா ஃபிக்ஸிங் ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஊஞ்சல் இதுமாரி
மாற்றத்துக்கும் இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்டரில் இதுமாரி ஒரு சப்போர்ட் லீனியராக 4x2 இன்ச்சில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லீனியராக ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கேன். இந்த சப்போர்ட்டில் நம்மளுக்கு ஹேங்கிங்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டேங்க் இருக்கிறதுனால ஷீட் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஷீட் ஆஸ் யூஷுவல் கவர் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லைடிங் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஷீட்டை ஸ்லைட் பண்ணி மேலே ஏற்றிட்டு இந்த போர்ஷனுக்கு நம்மளாட்டி அக்சஸ் பண்ணி வர முடியும். அதேமாரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இதில் பண்ண போகிறோம். அதேமாரி சைடில் இருக்கிற நம்மளுக்கு வந்து ரெயின் வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்காக பிவிசியில் கட்டர் போட்டிருக்கோம். 5 இன்ச் பிவிசி பைப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கட்டர் பார்த்திங்கன்னா 2 சைட்லையுமே இருக்கும். அந்த கட்டரில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 2 சைடுமே போட்டு கீழே வந்து என்னென்னா ட்ரைன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லேடர் தேவை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லேடர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் போய் பார்த்தீங்கன்னா லேடர் மூலிமா அக்சஸ் பண்ணி இங்கே ஸ்லைடு ஷீட்டை நம்ம லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வாட்டர் டேங்கை அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கட்டர் பைப் வந்து கரெக்டாக வெளியில் இந்த இடத்துல ட்ரைன் பண்ணுறதுக்காக பைப் லைனு கீழே இறக்கியிருப்பேன். இதுக்கப்புறம் இந்த சைடை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து தண்ணி நம்மளுக்கு மழை வந்துச்சுன்னா தண்ணி உள்ளார வந்துடும் ஷெட்டுக்குள்ளார. அப்போ இந்த இடத்துல தண்ணி வராமல் பார்த்துக்கிறதுக்காக சைடை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் சைடு சேனல் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சைடு சேனலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் ஸ்கொயர் டேப், 1.5 இன்ச் ஸ்கொயர் டேப்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா வெர்டிக்கல் இதே ஷீட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெர்டிக்கலில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த சைடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த கேப் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோன்னா சிலிக்கான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் எதிர் பை மேஷனரி என்ன பண்ணலான்னா இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதேமாரி உங்களுக்கு ட்ரெஸ் ஒர்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.